பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோனாம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுது. நம்ம யோனாவை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பாருங்க, யோனான்ற காரியத்திலே பார்த்தோம். இந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது பாரு, பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கீழே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலிலே உட்கார்ந்திருந்தான். நல்ல கவனிங்க என்ன நடக்குது என்று. ஆனால் ஆண்டவர் மனதுருகி அந்த மக்களுக்காக மனதுருகி. ஆனால் யோனாவுக்கோ அதில் எரிச்சல் உண்டாயிற்று. அப்போ என்ன நடக்குது என்று சொல்லி அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு கீழ் போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலிலே உட்கார்ந்திருந்தான். அப்போ உட்கார்ந்து போது பாருங்க, யோனாவுடைய தலையின் மேலே நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு. நல்ல கவனிங்க. அப்போ அவருக்கு வெயில் வந்தது. வெயில் பாருங்க, அப்பவும் யோனாவை கர்த்தர் நேசிக்கிறார். ஆனால் யோனாவோ தன் ஆண்டவர் செய்கிற, அவர் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் என்ன செய்தாலும் நன்மைக்கென்று செய்வார் என்று சொல்லி யோனாவுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. அப்போ நல்ல கவனிங்க, அந்த ஆண்டவர் அவருடைய தலையின் மேல் அந்த வெயில் படக்கூடாதபடிக்கு ஒரு ஆமணக்கு செடியை அவருக்கு முளைக்க பண்ணினார் என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அது மட்டும் இல்லை, அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கு மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். நிழல் வந்தவுடனே சந்தோஷப்பட்டு அந்த ஆமணக்கு செடி நிழலிலே அவர் சந்தோஷமாய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அந்த நகரத்தில் அப்போ அந்த என்ன நடக்க போகிறது என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அதை பார்த்து கொண்டு அந்த உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அப்போ நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார் என்றால், அப்போ செய்யும் பொழுது அதை திருப்பி நம்ம அவங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இல்லை நான் இதை அழிக்க விரும்பவில்லை. அந்த ஜனங்கள் எல்லாம் உபவாசித்து மன்றாடி செபித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் மனம் இறங்குவேன் என்று சொல்லி உங்களிடத்துல கர்த்தர் பேசுவாரானால், ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீரோ அதை செய்யும் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நாம் எதிர்ப்புறமான பேச்சுக்களோ கர்த்தரிடத்துல நாம் நின்று எதிர்த்து பேசவோ எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆமணக்கு செடியின் நிழலிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. அந்த நிழலை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். யோனாவுடைய காரியத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தையை திருப்பி கர்த்தர் அப்படி இந்த ஜனங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் என்று பேசுவாரானால், ஆண்டவரே நீ செய்யும் அப்படி என்று சொல்லி நம்ம தேவனிடத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. உண்மை உத்தமாய் நிற்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யோனாவை போல நம்மிடத்துல கீழ்ப்படியாமை நமக்கு வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.